தனிச்சட்டம் கொண்டு வருவதில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? ஏற்கனவே இருக்கிற சட்டத்தினால் அந்த மக்களுக்கு நீதியோ நிவாரணமோ கிடைக்கவில்லை என்பதனால்தான் அந்த மாதிரியான தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆனா வன்கொடுமை தடுப்பு சட்டம் போதுங்கிறாரு முதல்வர். எங்க அக்காவோட அவன் பேசுனது எனக்கு பிடிக்கல, ஆக கொண்டுட்டேன், அவ்வளவுதான். அது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ, இத்தகைய குற்றவாளிகளுக்கு சாதி தன்னை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருக்கு. பெரியார கோட் பண்றோம், திராவிட மாடல்னு பேசுறோம், அதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு பார்வை வேணும். இந்த சாதியருடைய வாக்குகளை இழந்துவிடக் கூடாது என்கிற அந்த நோக்கத்தோடு இத்தகைய பிரச்சனைகளை அணுகுகிறார்கள். அதுதான் வேறுபாடு எங்களுக்கு. இல்ல, அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும்போது எப்படி அது ஒரு திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியும்? அது அந்த ஒரு மாசத்து விஷயம். அதையா ஒட்டுமொத்த பிரச்சனையும் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கிற மாதிரியே நீங்க ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருவரும் கேள்வி ஏன் கேட்குறீங்க? Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gift. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கிறோம். சார் வணக்கம். 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 பல்வேறு கேள்விகள் இருக்கு. குறிப்பாக நெல்லையில கவின்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி ஊழியர், அவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், காதலித்த காரணத்துக்காக ஆணவ படுகொலை செய்யப்படுறாரு. அந்த கொலையை செய்த சுர்ஜித் அப்படிங்கிற அந்த இளைஞர் ஒரு படித்த பட்டதாரி. அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர், அவங்க 2 பேருமே காவல்துறையில இருக்காங்க, பட்டதாரிகள். அவருடைய சகோதரி, அவங்களும் ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு துறையில இருக்கிறவங்க. படித்தவர்கள் ஆணவ கொலை செய்யறது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. சமூகம் எந்த இடத்துக்கு வந்திருக்கு? இல்ல, கவின்குமாரனுடைய இந்த படுகொலை என்பது தமிழகத்திற்கே மிகப்பெரிய தலைக்குலைவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். யாராலுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அது நீங்கள் சொன்ன மாதிரி படித்தவர்கள் இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கிறதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இதற்கு காரணம் அவங்க மட்டும் நான் நினைக்கல. அதாவது எல்லா சாதி, பெரும்பாலான ஓரளவுக்கு ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாமே சாதி சங்கமாக துவங்கி பிறகு அரசியல் கட்சியாக பரிணமித்திருக்கிறார்கள். அரசியல் கட்சியை அவங்க பதிவு பண்ணியிருந்தாலும் முழுக்க குறிப்பிட்ட சாதியினுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவது, அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் செல்வாக்கை வளர்த்து கொள்வது, அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகளுக்கு வருவது என்கிற ஒரு நோக்கத்தோடு இத்தகைய சாதிய ரீதியான அமைப்புகள் என்பது துவக்கப்படுகிறது. சாதி பெருமிதங்கள், வெற்று பெருமிதங்களை ஆண்ட பரம்பரை என்கிற பெயரில் மேலும் பேசி அந்த சம்பந்தப்பட்ட சாதியை சார்ந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெறியை கிளப்புகிற ஏற்பாட்டை இத்தகைய தலைவர்களே மேற்கொள்கிறார்கள். இது எல்லாம் சேர்ந்துதான் இது படித்தவனா படிக்காதவனா என்கிற முறையிலெல்லாம் இல்லாமல் இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் என்பதை அல்லது காதலிப்பதே என்பதையே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு போக்கு என்பது தமிழ்நாட்டில் இருப்பது என்பது எல்லோருமே கவலைப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். தெரிஞ்சே தான் இந்த குற்றத்தில் தங்களுடைய மகனை இன்றைக்கு பலி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த குற்றத்திலே சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் இன்றைக்கி இந்த குடும்பமும் கடுமையான பாதிப்புக்குள்ளாச்சு. அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த பொறுத்தது வரைக்கும் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு இன்னமும் பல குடும்பங்களில் சொல்கிறத நீங்கள் கேட்க முடியும். ஏனென்றால் ஒரு சனம்தான் படிக்க வேண்டும், வெகுஜனங்கள் படிக்கக்கூடாது என்று மனுநீதியின் அடிப்படையில் நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்கள் கல்வியே கற்க முடியாது என்கிற நிலைமை தான் சமூகத்தில் இருந்தது. இப்போதுதான் படிப்படியாக கல்வி சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்பட்டது. இடஒதுக்கீடு உள்ளிட்ட சட்ட ரீதியான வாய்ப்புகள், கட்டாய கல்வி உரிமை சட்டம் போன்ற விஷயங்கள் இவை எல்லாம் வந்துதான் இப்போதுதான் ஓரளவுக்கு உயர்கல்விக்கு இந்த சமூகத்தை சார்ந்த பட்டியல் சாதியை சார்ந்த பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே இந்த கவின்குமாரை பொறுத்தவரை ஒரு மென்பொறியாளர், அதிலே தங்கப்பதக்கத்தை பெற்றிருக்கிறார். தான் படித்த கல்லூரியில் பிஇ பட்டத்திலே தங்கப்பதக்கத்தை பெற்றிருக்கிறார். ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலையிலே சேர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகள் ஒரு பெரிய அளவில் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முன்னேறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்த சூழலில் அந்த இளைஞன் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டு அந்த குடும்பமே நிலை குலைந்து போய்விட்டது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த அவனுடைய அறிவு சமூகத்துக்கு பயன்படுத்தப்படவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கும் பயன்படாம போயிடுச்சு. ஆகவே இதை எந்த விதத்திலுமே நியாயப்படுத்த முடியாது. இங்க ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சாதி சங்கங்களாக உருவாகி பிறகு அரசியல் கட்சிகளாக மாறுகின்றன அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதே தானே பெரிய கட்சிகளும் செய்யறாங்க. திமுகவோ அதிமுகவோ தேர்தல்னு வரும்போது அவங்களுடைய சாதி வாக்குகள் அப்படிங்கிறத ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியான வேட்பாளர்களை நிறுத்துறாங்க. அந்த வாக்குகள் போயிடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் வராங்க. பெரியாரோ மார்க்ஸோ அம்பேத்கரோ அந்த காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. இவங்க பண்றாங்க. அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் என்பதைத்தான்
என்பதுதான் முக்கியமான காரணம். ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அல்லது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இது ரெண்டு தானே. இந்த ரெண்டு அவங்களுடைய பிரதானமான நோக்கமா இருக்கு. அதற்கேற்ப தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான சாதிய ரீதியான சாதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளையும் இணைத்துக் கொள்வது. ஏன்னா இரண்டு பெரிய கட்சிகளுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கு, சதவீதம், வாக்கு வித்தியாசம் சதவீதம் என்பது. ஆகவே யாரை வாய்ப்பு கிடைக்கிறவங்களையெல்லாம் சேர்த்து கொண்டு எப்படியாவது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது அல்லது பிடிப்பது, அதற்கு ஏற்ப அந்த தேர்தல் நேரத்தில் அவங்க அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை இதற்கு அப்பாற்பட்டு இது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை. இந்த 2017க்கு 2025க்கு இடையில மட்டும் 17 சாதி ஆணவ கொலைகள் என்பது தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதில் பெரும்பாலான வழக்குகளில் குற்றவாளிகள் இன்னும் தண்டிக்கப்படவில்லை. பொதுவாகவே வன்கொடுமைகள் வழக்குகள்லேயே பெரும்பாலும் தண்டிக்கப்படுவதில்லை. சம்பவம் நடக்கும்போது ஆகா ஓகோன்னு கூச்சல் போடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது படிப்படியாக குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிறார்கள். சாம பேத தான தண்டம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளையும் அதிகார வர்க்கத்துடைய உதவியோடு செய்யப்படுகிறது. ஸோ அதனால குற்றவாளிகள் மீண்டும் மீண்டும் தைரியம் பெறுகிறார்கள். அது இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெற்றோர்களே காவல்துறையில் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிறதுனால அந்த பையன் துணிஞ்சி இத்தகைய காரியத்தை அந்த பையனுடைய பேட்டி அந்த மாதிரி தான் இருக்கு. எங்கள் அக்காவோட அவன் பேசுனது எனக்கு பிடிக்கல, ஆக கொண்டுட்டேன், அவ்வளோதான். அது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ அளவு இப்படி போய் நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டோமே, நம்ம வாழ்க்கையும் கெட்டு போச்சோ என்கிற அந்த மாதிரியான ஒரு உணர்வுலையெல்லாம் அந்த பையன் பேசல, அந்த பையனுடைய பேட்டி. ஆகவே இந்த குற்றம் நடந்தால் என்ன தனக்கு விளைவுகள் ஏற்படும் என்பது தெரிந்தேதான் இந்த செயலிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் மூலமாகவே இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க முடியல, முழுமையாக கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காக ஒரு சிறப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அதுக்கு சரியாக இருக்குமா? இல்ல, ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்த தோழர் ஏ சவுந்தரராஜன் அவர்கள் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு தனிச்சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தனிநபர் மசோதாவை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அதற்கு பிறகு அவர்கள் அதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்குள்ளே இவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ தனிநபர் மசோதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து உயிர் இருக்கும். ஸோ இயல்பாக ஒரு 2016 தேர்தலில் நாங்கள் தனி அணியாக நின்றோம், உங்களுக்கு தெரியும். அதனால் திரும்ப எங்களுக்கு எம்எல்ஏ இல்லாதனால அதை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, இது ஒரு முயற்சி நாங்கள் எடுத்தோம். திரும்ப விமலாதேவி என்கிற உசிலம்பட்டியை சேர்ந்த விமலாதேவி, திலீப் குமார், விமலாதேவியை கொண்டுட்டாங்க. அவங்க பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சேர்ந்து கொலை செய்து விட்டார்கள். திலீப் குமார் தான் பட்டியல் சாதியை சேர்ந்தவர், விமலாதேவி முற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர். அவர் கொலை செய்யப்பட்டால் அதை எதிர்த்து நாங்கள் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டு அதில் பல நல்ல பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது 2016. இப்போ அதன் மீது அவங்க உருப்படியான பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கலை. இந்த மாவட்டங்களில் செல் அமைப்பது, தனி செல் அமைப்பது என்பதை அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஹெல்ப்லைன் என்பதை ஒரு இதை இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த செல் என்பது பெருசாக செயல்படுதுன்னு சொல்ல முடியாது. அதாவது ஆதி திராவிட பழங்குடி நலத்துறை அலுவலர், சமூக நலத்துறை அலுவலர், காவல்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி, டிஎஸ்பி, அந்த மாதிரி இவங்களை கொண்ட ஒரு செல்லு மாவட்டம் பூரா இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் கூட இருந்திருக்கலாம், திருநெல்வேலியிலேயோ தூத்துக்குடியிலேயோ கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த செல்லு செயல்படுதா இல்லையான்லாம் தெரியல. இது இந்த விமலாதேவி வழக்கை ஒட்டி அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வந்தது. ஏற்கனவே 2018 சக்தி வாகினி எஸ் ஜார்க்கண்ட் மாநில அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது ஒரு வழக்கு என்பது உச்ச நீதிமன்றத்தில் வந்து அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த திரு தீபக் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலான ஒரு அமர்வு ஒரு சிறப்பான தீர்ப்பை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகம் 31/5/2018 இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் ஒரு அந்த தீர்ப்பை கோட் பண்ணி ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காங்க. அதுலேயும் பல நல்ல பரிந்துரைகள் என்பது இருக்கு. ஆனால் அதையும் எந்த மாநில அரசாங்கமும் பெருசாக அதை வந்து எடுத்துக்கல. தனிச்சட்டம் கேட்பதனுடைய வெறும் கொலை அல்ல, இதை ஒட்டி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, அவங்க பெற்றோரை ஒதுக்கி வைக்கிறது, ஊரில் வந்து எந்த வேலையும் தராமல் இருக்கிறது, அல்லது அவங்களுடைய உற்றார்களை தாக்குவது, சாதியை விட்டு விலக்கி வைப்பது போன்ற பலவிதமான குற்றங்கள் தொடர் குற்றங்களாக நகழுது. வெறும் கொலை அல்ல. இந்த சாதி மறுப்பு திருமணங்களை செய்து கொள்ளக்கூடிய காதலர்களை கொள்ளுவது, அவர்களை ஒதுக்கி வைப்பது என்பது மட்டுமல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக நான் பட்டியலிட்டது மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் நடக்கிறது. அது எல்லாம் சேர்க்கப்பட வேண்டும், வெறும் கொலை குற்றம் அல்ல. ஆகவேதான் நாங்கள் ஒரு தனிச்சட்டம் வேண்டும். நான் என்ன கேட்க விரும்புறேன், தனிச்சட்டம் கொண்டு வருவதில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டம் இருக்கு, அப்புறம் எதுக்கு பட்டியல் சாதி பழங்குடியினர் மக்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தனியாக அதுக்கு கொண்டு வந்தோம்? ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டத்தினால் அந்த மக்களுக்கு நீதியோ நிவாரணமோ கிடைக்கவில்லை என்பதனால்தான்
அந்த மாதிரியான தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆனா வன்கொடுமை தடுப்பு சட்டம் போதுங்கிறாரு முதல்வர். இல்லை, போதாததுக்கு நான் சொல்ல வர்றேன். அதே மாதிரி குழந்தைகள் மீதான கொடுமைகளுக்கு ஏற்கனவே சட்டங்கள் இருக்கத்தான் சரி. அப்புறம் எதுக்கு போக்சோன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம்? போக்சோ சட்டம் வந்த பிறகுதான் இவ்வளவு சம்பவங்கள் வெளியே வருகிறது. ஒரு கணிசமான குற்றவாளிகள் என்பது தண்டிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி பெண்கள் கொடுமை மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது இருக்கு. தனியாக எதுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம்? ஏற்கனவே இருக்கிற சட்டங்களால் இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தையோ பெற்றுத்தர முடியவில்லை என்கிற அனுபவத்தில் இருந்து தான் இந்த சட்டங்களை எல்லாம் போராடி அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அது மாதிரியான ஒரு சமூக பிரச்சனை இது. ஒரு குறிப்பிட்ட சாதி அல்ல, எல்லா சாதியிலையும் ஒரு சாதி என்கிற ஏணியில் ஒவ்வொரு படிக்கட்டுக்கு கீழே இன்னொரு சாதி இருக்கு. சாதி என்கிற ஏணியில ஒவ்வொரு படிக்கட்டுகளே இன்னொரு சாதி இருக்கு. தன்னை விட அவன் நமக்கு கீழே ஒருத்தன் இருக்கான் அப்படின்றதே உனக்கு ஒரு பெருமிதத்தை உண்டாக்குகிறது. அதனால இந்த சாதிக்கு அந்த இப்ப பட்டியல் சாதிக்குள்ளேயே கூட சாதியான கொலைகள் நடக்குது இல்ல. பட்டியல் சாதி என்பதனால ஆனா கொண்டு நடக்காம இல்லையே. இப்ப அருந்ததியர் பறையர் அல்லது அருந்ததியர் பல்லர் அதுக்குள்ளேயே நடக்குதே. சோ அதனால ஒவ்வொரு சாதி என்கிற ஏணியில் ஒவ்வொரு சாதியும் தனக்கு மேலே இன்னொரு சாதி இருக்கிறது என்பது அல்லது தனக்கு கீழே இன்னொரு சாதி இருக்கிறது என்கிற பெருமிதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இதற்கென்று ஒரு தனி சட்டம் வருவது என்பதுதான் நான் சொன்ன பலவிதமான இதை தொடர்பாக நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களையும் தடுக்கக்கூடிய வகையிலேயும், அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிவாரணம் இவற்றை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையிலேயும் அது ஒரு அதற்கான அந்த 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 வழக்குகள் விரைவாக நடந்து முடிக்கப்பட வேண்டும். இப்போ இந்த நான் சொன்ன 17லேருந்து 25 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த குற்றங்கள்ல ஒரு சில குற்றங்களில் மட்டும்தான் வழக்கு என்பது முடிவுக்கு வந்திருக்கு. பெரும்பாலான சாதி ஆணவ கொலைகள் இல்லை. 65ல் ஏறத்தாழ ஒரு 60 கொலைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல தீர்ப்பே வரல. ஆகவே அது உட்பட சேர்த்து அதுல யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால அந்த மாதிரியான ஒரு சட்டம் தேவை என்பதைத்தான் மேலும் மேலும் கவின்குமார் கொலை உட்பட மேலும் மேலும் அந்த மாதிரியான ஒரு சட்டம் தேவை என்பதைத்தான் வலியுறுத்துகிறது. அதை நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்ட்டையும் கட்டாயம் வற்புறுத்துவோம். நேரடியாக சந்திக்கிற போது எப்படி ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வர வேண்டும், தேவைப்பட்டால் சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை நடத்தி இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு இன்னொரு சட்டமன்ற கூட்டத்தோடு வருவதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குள் இன்னும் எத்தனை கொலைகள் நடக்குமோ என்கிற பதட்டம் இருக்கிறது. ஆகவே சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்தி அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது உட்பட நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட வற்புறுத்துவோம். நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் தமிழக முதல்வர் இதுக்கு தயங்குறாரு? நீங்க சொன்ன அந்த வாக்குகளுக்காக காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்களா? இல்லை, பொதுவாகவே இப்போ எங்களை போன்ற கட்சிகள்லாம் சாதி மறுப்பு திருமணங்களை தலைமையேற்று நாங்கள் நிறைய நடத்துகிறோம். எங்களுடைய தோழர்களுக்கே அந்த மாதிரியான நேர திருமணங்களை நாங்களே தலைமையேற்று நடத்தி வைக்கிறோம். இந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் முன்னின்று திருமணத்தை நடத்துகிறோம். அதனால எங்களுடைய திருநெல்வேலி கட்சி அலுவலகம் உட்பட தாக்கப்பட்டது. அங்கே ஒரு திருமணத்தை நடத்தணும் என்பதனால உங்களுக்கு தெரியும். இதனால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்கள் தலையிடுறோம். எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, எங்கள் தோழர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, எங்கள் அலுவலகத்துக்கு பாதுகாப்பு இருக்காது. இந்த மாதிரி சாதிய ரீதியாக இவங்கெல்லாம் சாதி கட்டவனே எங்களை திட்டுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதை நாங்கள் தலையிடுறோம். ஏன்னா ஒரு சமத்துவம் என்பது இந்திய அரசியல் சாசனம் வரையறுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த சமத்துவம் என்கிற கோட்பாட்டுக்கு விரோதமானது இந்த சாதிய ரீதியான பிரிவினைகள். ஆகவே நாங்கள் கொள்கை அடிப்படையிலே இதை எதிர்த்து நாங்கள் இது பண்ணுறோம். எங்களுக்கு தேர்தல் அரசியலில் ஓட்டு போகிறானா இல்லையானதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்லை. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் வெற்றி தோல்வி அதில் இந்த சாதியினுடைய வாக்குகளை இழந்து விடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்தோடு இத்தகைய பிரச்சனைகளை அணுகுகிறார்கள். அதுதான் வேறுபாடு எங்களுக்கு அவங்களுக்கும். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும்போது எப்படி அது ஒரு திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்ல முடியும்? ஏன்னா கலைஞர் சமத்துவபுரம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற அந்த ஃபைட்டு பண்றாரு. அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறது வேற. ஆனால் அப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டார் இல்லையா? இப்ப இந்த அரசாங்கம் இவர் கூட இப்ப சமூக நீதி ஹாஸ்டலுக்கு எல்லாம் பேரம் மாத்திருக்காரு. அப்புறம் அந்த காலனிங்கிற வார்த்தையை எடுத்திருக்காரு. இந்த மாதிரியான சில சீர்திருத்தங்கள் கலைஞர் காலத்தில் நடைபெற்றிருக்கு, இப்போது முதலமைச்சருடைய காலத்தில் நடைபெற்று. இதெல்லாம் சீர்திருத்தங்கள். ஆனால் அது போதுமானதல்ல. சமூகத்தினுடைய வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது போதுமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதுதான். அம்பேத்கர் சாதி ஒரு கட்டமைப்பு கிடையாது, அது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ன பண்ணுச்சு? அதான் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு சமூக பிரச்சனை என்கிற முறையில் எப்ப எல்லா கட்சியும் முடிவுக்கு வருதோ அப்பதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். தேர்தல் அரசியலை முன்னிறுத்தி இந்த பிரச்சனைகளை பார்த்தால் இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாது. இதற்கு அப்பாற்பட்டு இந்த சாதிய ரீதியான ஆண்ட பரம்பரை, எங்க சாதி தான் உயர்ந்த சாதி என்று திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் தவறானது. அதற்கான எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. எவனோ ஒருத்தர் மிலிட்டரியில் இருக்கின்றதுக்காக ஒட்டுமொத்த இராணுவமே எங்க சாதியில தான் இருந்துன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கட்டபொம்மை இதுல இருந்தோம்,
அல்லது பிரிட்டிஷ் இதில் வந்து இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் இப்படிலாம் பேசி அதெல்லாம் யாரோ ஒருத்தர் இருந்தான், அதுக்காக ஒட்டுமொத்த சாதியை அதுக்கு வந்து ஆண்ட பரம்புன்னு அர்த்தம் ஆயிட முடியுமா? இவங்கன்னா அரசாட்சியாக நடத்துனாங்க. இப்படிலாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சாதியிலையும் இப்படி 4 பேர் இந்த அந்த காலத்தில் இருந்த அரசர்கிட்ட வேலை செஞ்சிருப்பாங்க. அதனால அது ஆண்ட பரம்பரை ஆயிட முடியுமா? இப்படிலாம் வெற்று பெருமிதங்களை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்துவதன் மூலமாக அவங்களை வெறி வைத்து தனக்கு வேண்டிய அளவில் வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரியான ஆணவ கொலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள், இப்போ கோகுல்ராஜ் கொலை வழக்கு எடுத்துங்க, அவரை கொலை செய்தவனுக்கு கிடைத்த வரவேற்பு என்ன? எவ்வளோ பெரிய கொண்டாட்டங்கள்! இப்படித்தானே நம்ம சாதியை காப்பாற்ற இப்படி ஒரு ஆள் வேணும்னு. ஒரு கிரிமினல், ஒரு கொலை கூட்டத்தில் ஈடுபட்ட கிரிமினலுக்கு எதிராக எல்லோரும் சட்டப்படி நடவடிக்கை எடுன்னு சொல்றதுக்கு பதிலாக அவன் நம்ம சாதியினுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கு பிறந்த பெரிய இவன் மாதிரி எவ்வளோ பெரிய கொண்டாட்டம் நடந்தது. இதெல்லாம் ரொம்ப மானக்கேடான விஷயம். ஸோ இதுல எல்லாம் வந்து அரசியல், தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு சோசியல் இஷ்யூ என்கிற முறையில் அனைவரும் பார்ப்பதற்கு முன் வர வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இது ஒரு, நாம என்ன சொல்ல விரும்புறேன், எல்லா சாதியிலும் எல்லா சாதியில் இருக்கிற எல்லாரும் வெறியர் கிடையாது. எல்லா சாதியிலையும் முற்போக்காளர்கள் இருக்காங்க, ஜனநாயகவாதிகள் இருக்காங்க. ஒரு சில பேர் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ஒரு சில பேர் இத்தகைய வெறிகளை தூண்டிவிட்டு தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக இளைஞர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நபர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அந்தந்த சாதியில் உள்ள முற்போக்காளர்கள், ஜனநாயக சக்திகள் இந்த பிரச்சனைகளை ஒரு சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கான முறையில் சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தில் வழங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்துவதில் எல்லா சாதியில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களும் சேர்ந்து இதற்கான முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் நாங்களே ஈடுபடுவோம். இப்போ ஆணவ படுகொலை அதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் அரசாங்கம் இன்னும் தீவிரமாக செயல்படணும்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் RSS போலீஸ்குள்ளேயும் ஊடுருவிடுச்சு, அதிகாரிகள் மட்டத்திலையும் ஊடுருவிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை உங்களுடைய கூட்டணி கட்சிகளும் வைக்கிறாங்க, திருமாவளவன் போன்ற முக்கியமான தலைவர்கள் வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இருந்தாலும் நீங்க அந்த கூட்டணியில தொடர்றீங்க இல்லையா? அது உங்களுடைய கொள்கைக்கு முரணாக இல்லையா? சார், தேர்தல் அரசியல் என்பது குறிப்பிட்ட தேர்தல் காலகட்டத்தில் வரக்கூடிய என்ன பிரச்சனை முன்னுக்கு வருதோ அதை பொறுத்தது. இதெல்லாம் தேர்தல் பிரச்சனை எது? இதெல்லாம் நான் தான் சொல்றேன், ரெண்டையும் பிரிச்சு பாருங்க. தேர்தல் அரசியலோடு இத்தகைய பிரச்சனைகளை இணைக்காதீர்கள். இல்ல, இது மக்கள், இது வந்து அனைவரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டிய, முன்னெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இதோட ஏன் தேர்தல் அரசியல் இணைக்கிறீங்க? இல்ல, நீங்களே அது முறியடிக்கப்படவில்லை, அது சரியான நான் தான் சொல்றேன். அதாவது ஒண்ணு ஆட்சியை பிடிக்கணும், இல்லது ஆட்சியை தக்க வச்சுக்கணும். இது 2 போராட்டம் தான். நீங்க சொல்ற அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, ஆட்சியை அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல இருக்கிறவங்க தக்க வச்சுக்கணும் தான் நினைப்பாங்க. சரி, தக்க வச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஒரு இல்ல, இதுல ஒண்ணு நடவடிக்கை எடுக்கிறதுனால எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம் இல்ல. அரசாங்கம் இருந்தா நல்லது செய்யும், கெட்டது செய்யும், 2 தான் நடக்கும். அரசாங்கம்னா எதுவுமே செய்யாம இருப்பாங்க. இல்ல, நம்ம பெரியார கோட் பண்றோம், திராவிட மாடல்னு பேசுறோம், அதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு பார்வை வேணும் நமக்கு. இல்ல, அதான் சொல்றேனே, போர்டு என்னது சமூக நீதினு விடுதியை பேரை மாத்திருக்காங்க. காலனி என்ற அந்த சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிற முறையில் இது பண்ணிருக்காங்க. சமத்துவபுரம் உண்மையிலேயே நல்ல ஸ்கீம் தான். நான் அந்த நேரத்திலேயே வந்து ரொம்ப பெருமையாக அதை பேசின ஒரு விஷயம். எல்லா சாதிக்காரனும் ஒரு இடத்துல வாழ வேண்டும் என்கிற முறையில் பெரியார் சமத்துவபுரம் என்று கலைஞர் உருவாக்கியது என்பது நல்ல விஷயம். அந்த நோக்கத்தோடு அது இன்றைக்கு இருக்கா என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த திட்டம் நல்ல திட்டம் தான். பிராமணர்கள்லேருந்து அடித்தட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பட்டியல் சாதி மக்கள் வரைக்கும் எல்லோருமே ஒரு இடத்தில் கட்டாயம் வாழ வேண்டும். அப்போ தான் அரசாங்கமே அதுக்கு வீடு கட்டித்தரும், ஊரை உருவாக்கி தருன்றது நல்ல விஷயம். இந்த மாதிரி சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த முயற்சிகள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு, மனித மனங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கா என்பதுதான் பார்க்க வேண்டுமே தவிர, தனக்கு இங்க ஒரு வீடு கிடைச்சதுப்பா, ரைட், ஓகே, மற்றபடி நம்ம வந்து சாதியை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அங்க போய் இருந்த பிறகு அவன் அப்படியே தான் இருக்கானா என்ன பண்றது? அதனால அது எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய. அதையும் தேர்தல் அரசியலையும் போட்டு மிங்கிள் பண்ணாதீங்க. தேர்தல் அரசியல் அதான் நான் சொன்னேன், அவங்களுக்கு வந்து ஒரு பகுதியினர் ஆட்சியை பிடிக்கணும்னு பல பேரை சேர்த்துக்கிறாங்க. ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டத்தில் பலரையும் இணைச்சுக்கிறாங்க. ஸோ அது தேர்தல் அரசியலோடு அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்கிற முறையில தான் பார்க்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இன்னும் அதான் இந்த சட்டம் வர்றதுனாலேயே ஆணவ கொலை பூரா நின்று போயிடலாம் விஷயம் இல்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, சக்தி வாகினி வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் என்பது அவ்வளவு வலுவான ஜட்ஜ்மெண்ட். எவன் கேட்டான்? எவனும் அதை ஒபே பண்ணது. அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கான்னு கூட இப்போ கொலை பண்ணவனுக்கு தெரியுமான்னு தெரியாது. அதை ஒட்டி ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து அவ்வளோ வலுவான ஒரு கைட்லைன்ஸை எல்லா செயலாளருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, தலைமைச் செயலாளர்களுக்கும். மாநில அரசாங்கம் அதை ஒபே பண்ணல. இவங்களே ஒபே பண்ணாத போது கீழே இருக்கிறவன் அதை பற்றி கவலைப்பட போகிறான். இரண்டாவது, தன்னுடைய சாதியில் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற ஒரு நிலைமை என்பதற்கு, இத்தகைய குற்றவாளிகளுக்கு சாதி தன்னை பாதுகாக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை என்பது தமிழ்நாட்டில் இருக்கு. இதையெல்லாம் சேர்ந்துதான் இந்த குற்றங்கள் நிகழ்கிறது. இதுக்கு அரசாங்கம் வந்து நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஆயிடாது. நான் தான் சொல்றேன், எல்லா சாதியில் இருக்கிற இது தப்பு, இது குற்றம்
அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாரும் இதில் ஒன்று சேரணும்னு நான் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வலதுசாரிகளுடைய வளர்ச்சியை காட்டுதா? வலதுசாரிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சாதிய ரீதியாக அணிதிரட்டுகிறார்கள். இப்போ இந்த பிரச்சனையில் அவங்க என்ன சொன்னாங்க? எதுவுமே சொல்ல. இந்த கவின்குமாரனுடைய கொலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது சார்ந்த அமைப்புகளோ என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் அவங்களுக்கு இதில் இது கிடையாது. அதிமுக அறிக்கை விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக விஜய் கட்சி அறிக்கை வந்திருக்கு. இவங்கெல்லாம் அறிக்கையோடு தான் நிற்கிறாங்க. களத்தில் நிற்கிறது நாங்கள் தான் நின்றுட்டு இருக்கோம். 4 நாளாக எங்கள் தோழர்கள் அந்த பணம் இருக்கிற இடத்துல அங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட சாமி விடுராஜ் அங்கே தான் இருக்கார். இன்றைக்கி தான் பாடி வாங்குற மாதிரி அவர் ஒரு நிலைமை என்பது இருக்குது. அங்கே தான் அந்த பிணவரைக்கு முன்னால் தான் நாங்கள் பல பிணவரைக்கு முன்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு தேர்தல் வெற்றி தோல்வியை விட இது போன்ற பிரச்சனைகள் எங்களுடைய கொள்கை ரீதியானது. சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. அதற்கான என்னென்ன முன்முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதான் கலப்பு திருமணத்தை ஆதரிப்பது, கலப்பு திருமணத்தை செய்து கொள்ள ஊக்கப்படுத்துவது போன்ற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். இப்போ என்னுடைய குடும்பம் நானே சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு கொடுத்தேன். என் பிள்ளைங்க 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம், காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான். சிங்கார வேலர் துவங்கி அருமை தோழர் என் சங்கரையா அந்த காலத்திலே எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாரும் இதை பற்றிலாம் சிந்திக்காத காலத்திலேயே சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், இது போன்ற ஏராளமான திருமணங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் நடத்திட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நடத்துகிறோம். எங்கள் கட்சியில் இல்லாதவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம், சட்ட பாதுகாப்பு தர்றோம், இருக்கிறதுக்கான பாதுகாப்பு தர்றோம், ஒரு சட்ட ரீதியான உதவிகள் என்பதை நாங்கள் பண்ணுறோம். அவங்கள கடைசி வரைக்கும் பாதுகாப்பதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறைகள் இருக்குது. இதை நாங்கள் ரொம்ப சின்ன அளவில், எங்களுடைய கட்சி ரொம்ப சின்ன கட்சி. பெரிய கட்சிகள் இத்தகைய முயற்சிகளை ஈடுபட்டால் நல்ல விளைவுகள் என்பது ஏற்படும். திமுக, அதிமுக ஏன்னா 1.5 கோடி 2 கோடின்றாங்களே அந்த கட்சி உறுப்பினர்கள் அந்த எண்ணிக்கை சொல்றாங்க. இல்லைன்னா அவங்க சொல்றாங்க அந்த எண்ணிக்கை ஏதாவது நம்ம செக் பண்றதுக்கு நமக்கு என்ன வழி இருக்கு? அவங்க சொல்றதை உண்மையாவே எடுத்துங்க. அவ்வளோ பெரிய கட்சிகள் இது போன்ற பிரச்சனைகளில் ஆக்கப்பூர்வமான முறையில் இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிப்பது, அந்த மாதிரியான திருமணங்களுக்கு நாங்கள் தலைமை தாங்குகின்ற முறையில் பெரிய தலைவர் கட்சியினுடைய முன்னோடிகள் அதுக்கு ஈடுபடுறது, இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளுக்கு வேலை வாய்ப்பு ஒரு முன்னுரிமை என்ற முறையில் அறிவிக்கிறது போன்றவற்றையெல்லாம் இன்னும் இதை ஊக்கப்படுத்தும். சமூகம் பாதுகாக்கும், பெற்றோர்கள் எதிர்த்தாலும் சமூகம் பாதுகாக்கும், அரசு பாதுகாக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை இளைஞர்கள் மத்தியில் விதைப்பதன் மூலமாக பெரிய மாறுதலை உருவாக்க முடியும். ஸோ அந்த கண்ணோட்டத்தோட இந்த பெரிய கட்சிகள் முன் வர வேண்டும் என்று நான் ரொம்ப மெத்தப்படியோடு கேட்டுக்க விரும்புகிறேன். பெரிய கட்சிகள் பற்றி பேசும்போது வலதுசாரிகள் வளர்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நம்ம தேர்தலுக்காக சில காம்ப்ரமைசஸ் பண்ணும்போது வலதுசாரிகளும் இன்னும் வளருவாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் நம்மளால தேர்தலையும் ஜெயிக்க முடியாத ஒரு கட்டம் வருமே. வலதுசாரிகள் வளருவதற்கு ஒன்று அவங்களுடைய மத்திய ஆட்சி அதிகாரம், தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், ஒன்று மத்திய ஆட்சி அதிகாரம், அதில் இருக்கிற பலவிதமான வாய்ப்புகளை இவங்க கட்சியில் சேருபவர்களுக்கு வாங்கி தருவது என்கிற முறையிலான ஒரு அப்ரோச்சை அவங்க பண்ணுறாங்க. அதில் ஒரு கணிசமான எண்ணிக்கை சேர்க்குறாங்க. 2வது சென்ட்ரலில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால பலவிதமான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நோக்கத்தோட பலர் சேர்க்கப்படுறது என்பது நடக்குது. அது மாதிரி ஒவ்வொரு சாதியிலையும் அதில் இருக்கக்கூடிய முன்னோடிகளை தலைவராக மற்ற நிர்வாகிகளாக அறிவிப்பதன் மூலமாக அந்த சாதியினுடைய ஆதரவை பெற முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த முறையில் திட்டமிட்டு சில பொறுப்புகளை, அரசியல் பொறுப்புகளை வழங்குவது என்கிற மாதிரி அப்படி பலவிதமான தந்திரங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் அவங்களுடைய வகுப்புவாத நடவடிக்கைகள், மதவெறி நடவடிக்கைகள் போன்ற எல்லாம் சேர்ந்தது. ஒருவேளை மத்தியில் ஆட்சி அதிகாரம் போயிட்டா அந்த இது பூரா அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆட்சியில் இருக்கிற போது ஒரு மாதிரி இருக்கும், ஆட்சி இல்லாத போது வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவர்கள் பரவி கொண்டிருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நான் மாறுபடவில்லை. இப்போ திமுக அரசாங்கம் சார்பில் பழனியில் ஒரு முருகன் மாநாடு நடத்துறாங்க. இதெல்லாம் பின்னால பாஜகவுக்கு சாதகமாக போயிடாது? இல்லை, அது ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அது தவிர்த்திருக்க வேண்டிய ஒன்று என்பதுதான் எங்களுடைய கருத்து. பட் அது இந்து அறநிலையத்துறை அதுக்காக தான் இருக்கு என்ற முறையில் ஒரு விளக்கம் என்பது சொல்லப்பட்டது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அரசு ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மதச்சார்பின்மை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில், ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இப்படி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் பண்ணாலும் மாநில அரசாங்கம் பண்ணாலும் அது தவறு தான். அதனால இது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதுதான் அப்போதே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறீங்க, உங்களுடைய கொள்கையிலும் நான் சமரசம் செஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றீங்க. இது எப்படி கூட்டணியில் நீங்க பேலன்ஸ் பண்றீங்க? அவங்க எதுவும் கோச்சுக்க மாட்டாங்களா? தேர்தலுக்கான எங்களுடைய நோக்கம் என்பது வேறு. பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது. அது தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த நிலையில் அந்த கட்சிக்கு ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில்
அதை முறியடிப்பது என்பதுதான் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதன்மையான பிரச்சனை. அது அந்த ஒரு மாசத்து விஷயம். அதையா ஒட்டுமொத்த பிரச்சனையும் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கிற மாதிரியே நீங்க ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருவரும் கேள்வி ஏன் கேட்குறீங்க? இல்ல, நம்ம ஒரு கொள்கை அரசியல்னு நீங்க பேசுறீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய கொள்கை என்னன்னு பார்த்துதானே மக்கள் வாக்களிக்கிறாங்க. கொள்கையை பார்த்தெல்லாம் மக்கள் வாழ்க்கை யார் வெற்றி பெறுவார்கள்? இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பதுதானே தவிர, திமுக எங்களுடைய கொள்கையை நாங்க தான் பாஜகவை எதிர்த்து பேசுறோம், எங்கள் அணிதான் எதிர்த்து பேசுது, அதனாலதான் மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல நிச்சயமாக இன்னைக்கு மதச்சார்பின்மை என்பதை வலிமையாக முன்னிறுத்தக்கூடிய ஒரு அணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிதான் தமிழகத்தில் இன்றைய சூழ்நிலையில் இருக்கிறது. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அப்ப அது கொள்கை தானே. அதை இல்ல அதை வலிமைப்படுத்தக்கூடிய வகையிலேயும் அதை பயன்படுத்திக் கொள்கிற வகையிலேயும் தான் சிபிஎம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறது. பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிப்பதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு? எந்த முறையில் தான் எங்களுடைய அரசியல் அணுகுமுறை. எங்க அகில இந்திய அளவிலேயே பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் ஒருமுகப்படுத்துவது என்பது எங்களுடைய அரசியல் தீர்மானம். அது இந்த மாநிலத்துக்காக எடுக்கப்பட்ட அரசியல் தீர்மானம் இல்லை. அதற்கேற்ப எங்களுடைய அரசியல் அணுகுமுறையை நாங்க மேற்கொள்றோம். அதனால ஒரு தனித்தனி கட்சி என்கிற முறையில் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அந்தந்த கட்சிக்கு தனிப்பட்ட நிலைப்பாடு என்பது இருக்கும். எங்களுக்கு இருக்கிற அதே நிலைப்பாடு தான் எல்லா ஆட்சியிலையும் திமுகவுக்கு இருக்கணும், அதிமுக இருக்கணும். நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது ஒரு தனி அரசியல் கட்சி. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறையில் தான் இருக்கும். பொது நோக்கம் என்ன? தேர்தலில் எது முன்னுக்கு வருது, அந்த நேரம் அதை ஒட்டி தான் தேர்தல் உடன்பாடு என்பது. இப்ப நீங்க தேர்தல் உடன்படிக்கையில அவங்களோட இருக்கும்போது ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து ஒரு ஆளும் கட்சியாக இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் சொல்லும் போது அதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கு? இல்ல, இப்ப சாதி ஆணவ கொலை தனி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்திலே முதலமைச்சர் மறுத்துட்டாரு. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பினாங்க. அது அவசியம் இல்லை, இருக்கிற தண்டனை சட்டமே போதுமானதுன்னு சொன்னாங்க. அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இப்ப திரும்பவும் நாங்கள் அதை வலுப்படுத்தணும் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நான் முதலமைச்சர் சந்திக்கும் போது திரும்ப அதை வற்புறுத்தோம். ஏன் அது தேவை என்பதற்கான அவரு முதலமைச்சர் சொல்றாருன்னா உடனே அசம்பிளியில அதிகாரிகள் சொல்றது அல்லது ஏற்கனவே அவங்க விவாதித்த அடிப்படையில் ஒன்று சொல்றாங்க. அதற்கு பிறகு பல சம்பவங்கள் நடைபெற்று இந்த குற்றங்களை நடைமுறை தண்டனை சட்டங்கள் மூலமாக தீர்க்க முடியல என்பதை ஆதாரபூர்வமாக திரும்ப நாங்கள் சந்திக்கும் போது வற்புறுத்துவோம். இல்ல, அதை கேட்டுக்கிறாரா முதல்வர்? நிச்சயமா கேட்கிறார். அதில் கேட்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு நேர் எதிரான பிரச்சனையை சொன்னா கூட அவங்க கேட்டுக்குவாங்க. அதுல எங்களுக்கு எந்த விதமான இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் அதுல வந்ததில்லை. இந்த பிரச்சனையில ஏன் கொண்டு வரீங்கன்னு அவங்க யாரும் கேட்டதும் கிடையாது. எங்களுக்கு சரின்னு படுற பிரச்சனையை பூரா நாங்க அரசுடைய கவனத்துக்கு சொல்றது என்ற முறையில் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட சொல்லதான் செய்யறோம், கேட்டுக்கிறாங்க. அதன் மீது உடன்பாடான விஷயங்களை செய்வாங்க. அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள்ல அது அப்படியே அமைதியா இருக்கும். அப்படிதான் ஒரு இது இருக்கே தவிர கேட்கறதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. நன்றி. ரைட் சார். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.